ட்ராகன் ஃப்ரூட் இந்த வருஷம் 2 பழம் எடுத்தேன்னு சொல்லியிருந்தேங்க. பழம் எடுத்து முடிச்ச வாட்டி பார்த்தீங்கன்னா மறுபடியும் நிறைய கிளைகள் வந்திருக்கு. நிறைய கிளைகள் மட்டும் இல்லைங்க, 2வது ஈல்டுக்கும் தயாராகிடுச்சு. இங்கே பாருங்களேன், மொக்கு ஒரு 6-7 மொக்கு வந்திருந்தது. அதில் நல்லா பெருசாக வந்த மொக்குகளை மட்டும் விட்டுட்டு மீதி மொக்குகளை கட் பண்ணி விட்டுட்டேன். இதில் 2 மொக்கு வந்திருக்கு. இந்த ட்ராகன் ஃப்ரூட் வளர்த்தது ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு 20 லிட்டர் கேனில் வாங்கி வச்சுக்கிட்டா போதும். இந்த மாதிரி கட்டிங் மட்டும் கரெக்டாக வச்சு விட்டிங்க அப்படின்னாலே வளர்ந்துக்குது. இதுக்கு அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை, வெய்ய காலத்துலேயுமே நல்லா வளருது. இதில் பூச்சி தாக்குதல்னு எதுவுமே இல்லைங்க, ஏன்னா கள்ளி வகையை சேர்ந்ததுனால பூச்சி தாக்குதல் அது இதுன்னு எதுவுமே வர கிடையாது. இதுக்கு ஏதாவது உரம் போடணும், மருந்து அடிக்கணும் அப்படிலாம் எந்த அவசியமும் இல்லை. என்ன இந்த செவுத்து ஓரமாக வச்சுட்டிங்கன்னா பரவாயில்ல, ப்ளஸ் மேலே கட்டி விட்றதுக்கு ஒரு பந்தல் அமைப்பு மாதிரி ஒரு கம்பு வச்சு களி வச்சு கட்டி விட்டோம் அப்படின்னா நம்ம ஓரமாக வச்சிட்டோம்னாலே இந்த முள் குத்தாது. குழந்தைங்க வராங்க அப்படின்னா முள் குத்தாது. இது கட் பண்ணி எடுக்கும்போது மட்டும் ரொம்ப கவனமாக எடுக்கணுங்க, ஏன்னா முள்ளெல்லாம் கீழே செதறுது. அது ஒன்று தான் ஒரு இதாக இருக்குது. மற்றபடி தேவையில்லாத கிளைகள்லாம் நம்ம கட் பண்ணி விட்டால் தான் இந்த பூக்கள் நிறைய வைக்குதுன்னு வைங்களேன். இல்லைன்னா பூ வைக்க மாட்டேங்குது. நிறைய கிளைகளை விட்டோம் அப்படின்னா பூ வைக்க மாட்டேங்குது. அது ஒன்று மட்டும் தான் பார்த்துக்கணும். மற்றபடி உரம் அது இதுன்னு எதுவும் கொடுக்க தேவையில்லை. ப்ளஸ்ஸு பூச்சி தாக்குதலுக்கு அது இதுன்னு எதுவும் செய்ய தேவையில்லைங்க. இப்போ ஆடி மாதத்தில் வாங்கி வைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கட்டிங் வாங்கி வைங்க, முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த வருஷம் நீங்களும் பழம் சாப்பிட்லாம் இந்த மாதிரி ட்ராகன் ஃப்ரூட். நன்றிங்க.